வணக்கம். நான் உங்கள் நெல்லிக்குப்பம் தமிழ்மாறன். இப்போ நான் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு புரியாத புதிராக ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஏன்னா தலைமை கழக பேச்சாளர் வந்த பிறகு தான் நான் வீடியோ போடணுன்றது தெளிவாக இருந்தேன். இது என்னுடைய வீடு. நான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ தான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ட பிறகு ஒரு விஷயம், நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை பாருங்கள். நான் 10 வருஷம் சுயேட்சை கவுன்சிலராக 2006 to 2016 வரைக்கும் சுயேட்சை கவுன்சிலர் உங்கள் தமிழ்மாறன். இதை பாருங்கள், எங்கள் வீட்டில் ஒரு சிலிண்டர் இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் சிலிண்டர் சின்னத்தில் தான் நின்று வெற்றி பெற்றேன், சுயேட்சையாக நின்று ஜெயித்தேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ பாருங்கள், இது என்னுடைய வீடு. இதை எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, நான் வந்ததில் எல்லாருக்கும் நான் சிலிண்டர் சின்னத்தில் நின்று, சிலிண்டர் ஆல்ரெடி நெல்லிக்குப்பத்திலே அதிகப்படியாக சிலிண்டர் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்டேனாக்கா, நம்ம சிலிண்டர் சின்னத்தில் நின்னமே, நம்ம மக்களுக்கு வாங்கி கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி 99% நிறைவு பெற்ற பிறகு புது வாக்காளராக இன்றைக்கி என்னுடைய மகள் ஓட்டு போட போகிறா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய மகள் பெயரில் மோடி திட்டம்னு ஒன்று இருக்குது போல இருக்குது, எனக்கு தெரியல. அந்த இதில் எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு சிலிண்டர் இருக்குது, அதுவும் இந்தியன் சிலிண்டர். அது நான் உங்களுக்கு புலப்படுத்தி ஆகணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுவுமே செய்யலை பாரதிய ஜனதா கட்சி, இது மத்திய அரசு நாங்கள் எதிர்ப்புன்னு சொல்கிற ஸ்டாலின் அரசாங்கம் இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதான்றது தான் விஷயமே. இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ யாரோ அவங்கள எதிர்க்கிறேன், மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்களே, இந்த விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக அமைஞ்சதால தான் நான் ரியலாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். மத்திய அரசாங்கம் பாஜகவோடு 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணியில் இருந்துச்சு இல்லையா? என்ன பண்ணியிருக்காங்க? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேர்தல் அறிக்கையில் சொல்ல வேண்டியதெல்லாம் போன 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி திமுக என்னென்ன பொய் சொல்லணுமோ அத்தனை பொய்களும் சொல்லப்பட்டு விட்டது. இப்போ எந்த பொய்யும் அவங்களால சொல்ல முடியாது இல்லையா? இன்றைக்கி மக்கள்கிட்ட அது எப்படி சொல்கிறேன்னா, நான் ரியலாக அவங்ககிட்ட பேசுகிறேன். ரியலானாக்கா இதுதான் உண்மை. இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் வெடல், அப்படி தான். இப்போ பாரதிய ஜனதா கூட கூட்டணி நம்ம இருக்கிறோம். எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் அத்தனையுமே எடப்பாடியாரால் சத்தியமாக செய்ய முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. திமுக அரசாங்கத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா? இன்னும் அவங்க வாக்குறுதி கொடுக்கல, எல்லா பொய்யும் சொல்லிட்டாங்க. என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்க? நீட் தேர்வை வந்த உடனே முதல் கையெழுத்துனாங்க இல்லையா? அதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே, நான் போயிட்டால் முடிச்சுக்கிறேன். ஏன்னா விரிவாக நான் தலைமை கழக பேச்சாளர் எனக்கு கிடைக்கிறதுக்காக எங்கள் மாவட்ட செயலாளர் பரிந்துரை பண்ணிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அணி செயலாளர் மரியாதைக்குரிய சிங்கி ராமச்சந்திரன் அது தலைமை கழக பேச்சாளருக்கு உங்களுக்கு தகுதி இருக்குங்க, நீங்கள் இதில் இளம் பேச்சாளரில் வர முடியல அப்படி சொல்லிட்டாங்க. இந்த உண்மைத்தன்மையை நான் சொல்லுறேன். இன்னும் நான் மக்களை சந்திச்சுக்கிட்டு டெய்லி சந்திச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி நபர் நான். ஏன்னா அந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொடுக்குறது அத்தனையுமே மக்கள்கிட்ட பொய் வாக்குறுதிக்கு அப்பாற்பட்டு பொய்யை மட்டுமே சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே வேறறுத்து ஒரு குடும்பம் மட்டும் வாழ்துன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடும்பம் தான். ஏன்னா இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, புலகாங்கிதமாக நான் சொல்கிறேனே, என் வீட்டில் ஒரு சிலிண்டரு புதுசாக இருக்கே என்னன்னு பார்க்கும்போது என் மனைவி சொல்கிறாங்க, இது மாதிரி பாப்பா பேரில் வந்திருக்கு, முதல் வாக்கு அளிக்க போகிறவள் என் மகள் தாமரை செல்வி. அடுத்து என் மச்சானுடைய மனைவி, அது என்னுடைய பொண்ணோட உறவு தான், அதுக்கும் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுக்குறாங்களே, இது எதுவுமே சொல்லவே இல்லை. இதில் இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட புலப்படுத்தணும். ரேஷன் கடைகளில் என்னுடைய வீடியோ நான் நிறுத்தி வச்சுருக்கேனே தவிர, ரேஷன் கடையில் கோதுமை சரியாக போடுறாங்களா? இல்லை, சத்தியமாக கிடையாது. ஏன்னா இவங்க தேர்தல் வாக்குறுதியை எப்படிலாம் மக்களை இனிமேல் ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தமிழக மக்களுக்கு இவங்களால் இனிமே எதுவும் பண்ண முடியாது. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. மத்திய அரசாங்கத்தில் தலைமை பொறுப்போடு ஆளக்கூடியவர் யார்? இன்றைக்கி அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா அதெல்லாம் கடந்து பொருளாதார ரீதியாக நம் இந்தியாவை மேல் நோக்கி கொண்டு போயிருக்கார் நரேந்திர மோடிஜி. நம்ம நரேந்திர மோடிஜியினுடைய அந்த திட்டம் தான்
இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்த சிலிண்டர் கொடுத்தது, சிலிண்டர் சின்னத்தில் நின்று ஊர் மக்களுக்காக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்த எனக்கு என் வீட்டில் புது சிலிண்டரு அப்படின்னு பார்த்தேன். இதில் நான் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, யாரால என்ன செய்ய முடியும்? ஏன்னா மத்திய அரசாங்கத்தில் மறுபடியும் ஆட்சியில் அவங்க தான் கோல வச்ச போகிறாங்க. அதிகபட்சம் ஏப்ரல் மேக்குள்ளே நம்மளுக்கு சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா? இதில் வாக்குறுதி கொடுக்குறாருனாக்கா எடப்பாடியார் கொடுக்கறது வந்துட்டு நிறைவேற்ற அவரால் மட்டும் முடியும். விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியுமான்னு சொன்னது கூடவும் தள்ளுபடி செஞ்சவர். ஏன்னா அடிமட்டத்துலேருந்து வந்தவர். நிருபர்லாம் சூழ்ந்துன்னு அவர் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் எப்படி? அது இல்லாமல் இன்னும் ஒரு திட்டம் அவர் சொல்கிறாரு, 1000 ரூபா அவங்க அறிவிச்சாங்களா? 1000 ரூபா இது வரைக்கும் 100% போய் சேர்ந்துருக்கா? எடப்பாடியார் முதல் வாக்குறுதியில் வந்துட்டு அந்த தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லும்போது கணக்கெடுக்கிறதுலாம் கிடையாதுங்க. ரேஷன் கார்டு இருக்குயா, ரேஷன் கார்டு இருந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு எடப்பாடியார் வரப்போகிறது உறுதி. அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அத்தனை தாய்மார்களுக்கும் மாதம் 5000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் போய் விழுந்துடும். தாலிக்கு தங்கம் சரியாக செயல்படுத்துவார். ஓகே, தாலிக்கு தங்கம் மட்டும் கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்டு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு நெசவாளரில் போய் சந்தித்தார். அங்கே சந்திக்கும்போது அவர் பார்த்த விஷயத்தில் பட்டு புடவை, பட்டு சேலை, பட்டு புடவை நான் மாற்றி சொல்லிட்டேன், பட்டு புடவை பட்டு வேட்டியோட பொண்ணு மாப்பிள்ளைக்கு எங்களால் செய்ய முடியும், எடப்பாடியால் செய்ய முடியும். ஏன்னா அடிமட்டத்துலேருந்து வந்தவர் அவர். அவருடைய கஷ்டங்களை எத்தனையும் புரிஞ்சவர். சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்றைக்கி மேல் நோக்கி வந்துட்டு ஒரு கட்சியை காப்பாற்றுற அளவுக்கு ரெட்டலை காத்து மீட்டிருக்கிற எடப்பாடியாரால் கண்டிப்பாக செய்ய முடியும். இதை கூட நெஞ்ச நிமித்து நான் சொல்கிறேன். எங்களுடைய கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் MC சம்பத்தினுடைய நேரடி பார்வையில் உண்மையான விஷயங்களை சரியாக செய்துட்ருக்கிற நான் ஒரு மக்கள் சேவகனாக சொல்கிறேன். அதனால் சும்மா வந்துட்டு இந்த புது ஓட்டு அதெல்லாம் வந்துட்டு இவருக்கு தான் போடுவேன் அவருக்கு தான் போடுவில்ல, யோசிக்கணும். யார் வந்தால் எதை செய்ய முடியும், அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா மத்திய அரசாங்கத்தை பகைச்சிக்கிட்டு என்ன செய்ய முடியும்? மறுபடியும் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஓட்டு போட்டால் என்ன பண்ணுவாங்க? இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணாங்க? நான் சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறேனே. இத்தனை ஆண்டு காலம் 47 எத்தனை 50 ஆண்டு காலமாக வந்துட்டு தமிழ்நாட்டை ஆண்டவங்க மொத்த கடனே 4 லட்சத்து சில்லறை தான். எது திமுக அண்ணா திமுக எல்லாம் மாற்றி மாற்றி ஆண்ட காலத்தில். ஆனால் இந்த 4.25 இதான் முடிஞ்சு போச்சு. இதை இப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, அது பொம்மையார் அரசாங்கம். அவங்க இந்த 5 ஆண்டு காலத்தில் வாங்கியிருக்கிற கடன் எவ்வளவு நம்ம தலைமையில் வச்சுருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் எப்படி ஆட்சிக்கு வந்தாக்கா, மறுபடியும் மத்திய அரசாங்கம் வந்துட்டு புது அரசாங்கம் வரப்போது. மோடிஜி தான் ஆட்சி அமைக்க போகிறாரு, ஆட்சியில் இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்துட்டு முரண்பாடை வச்சுக்கிட்டு தமிழக மக்களான நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இணக்கமாக இருக்கிற எடப்பாடியாரால் மட்டும்தான் செய்ய முடியும். டெல்லியில் மோடி, இங்கே எடப்பாடி. இது சும்மா வந்துட்டு வாசனத்துக்காகவோ அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பலை. இதுதான் உண்மையும் கூட. சத்தியமாக யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி ஊர் முழுக்க சிலிண்டர் வாங்கி கொடுத்த என் வீட்டில் ஒரு சிலிண்டருக்கு யாராலன்னா மோடிஜியால். என் மச்சான் வீட்டில் ஒரு சிலிண்டர் போயிருக்கு யாராலன்னா மோடிஜியால். இன்றைக்கி முதல் வாக்கு செலுத்த போகிற என் பொண்ணுக்கிட்ட கூட சொல்லிட்டேன். பொண்ணுக்கிட்ட இன்னும் சொல்லட, நைட்டு நான் பேச போகிறேன். ஏம்மா பார்த்துக்கம்மா, இப்படி நாட்டு மக்கள் இப்போ மோடிஜிக்கு வந்துட்டு ஏதாவது வேறு ஏதாவது இருக்கா? கருணாநிதி குடும்பம் மாதிரி அவருக்கு எந்த குடும்பமும் கிடையாது. அவருக்கு குடும்பமே இந்திய மக்கள் தான். ஆன்மீகம் இந்திய மக்கள். இந்த மக்களுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ இதுவாக இருக்கிற எனக்கே தெரியல. ஓகே, அப்படி இருக்கும்போது நல்லா யோசிங்க. தமிழ்நாட்டு மக்கள் யோசிச்சாக்கா நம்மளோட அறிவுஜீவிகள் யாருமே கிடையாது. நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் சரியாக இருக்கணும். தமிழ்நாட்டில் ரெட்டலைக்கும் பிஜேபி கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் மட்டுமே அதிமுக தலைமையில் நாடு நல்லா இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை வந்துட்டு வந்துட்டு இவ்வளோ இதுவாக 30 ஆண்டு காலம் வந்துட்டு அரசியல் பார்வையில் வந்துட்டு ஒரு மக்கள் சேவகனாக வாழ்ந்து நான் இதை பார்த்ததை வந்துட்டு ரியலாக அந்த நிமிஷமே அடுத்த நாடிக்கையே போடணுன்றதுக்காக தெளிவாக ரியலாக நான் எந்த சூழ்நிலை இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிட்டுருங்க. தவிர தெளிவான இது எந்த ஸ்கெட்சும் எடுக்க தேவையில்லை, எதுவும் எடுக்க தேவையில்லை. உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அங்கீகாரத்தோட. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்கள் பேரியக்கத்தினுடைய 4ஆம் தலைமுறையில் எங்களை காக்க வந்திருக்கிற, தமிழக மக்களை மீட்க வந்திருக்கிற, இரட்டைகளை காத்த எடப்பாடியாருடைய உண்மை தொண்டனாக, தற்கொலை படையில் முதலாம் மாணவனாக எங்கள் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய MC சம்பத் அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலேயே உண்மையான அதிமுக காரனாக
சரியான பதிவு போடுறேன். இது என்னன்னா, இதே மாதிரி எத்தனை குடும்பத்தில் அதை நினச்சி பார்க்கணும். திமுகவால் எதையும் செய்ய முடியாது. விஜய்ன்னு சொல்கிறாங்களே, விஜய் யார்? விஜய் சரி, ஒரு உதாரணத்துக்கு போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு. விஜய் எடுத்த உடனே முதலமைச்சரோ, சரி முதலமைச்சரை வந்தால் எப்படி பண்ணுவேன்? என்ன நிர்வாகம் உனக்கு தெரியும்? மத்திய அரசாங்கத்தை நீ பகைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவேன்? 41 உயிர் போயிருக்குது. அந்த வலி வெறி எனக்கு இருக்கு. நான் ஒரு தகப்பனா, இதே கடலூரில் நடந்திருந்து என்ன மாரி இருக்கிற தகப்பனுடைய பொண்ணை போயிருந்தா 72 நாள் நீ வெளியிலே வராதவன் நீ ஒரு தலைவனா? நீ உன் புலி படத்துக்கு நீ எத்தனை இது பண்ணது வந்துட்டு உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா? உங்களுடைய மாவட்டத்தினுடைய இருக்கிற அத்தனை அவங்க கூடயும் உண்மையாக பழகினவன் நான், புரியுதா? இந்தமாரி எல்லா ஓட்லையும் நாங்கள் இருக்கிறோம், எல்லா ஓட்டும் எங்களுக்கு வரும். அதிமுக காரன் நீ தொட்டது தப்பு. மிஸ்டர் விஜய் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே, புரியுதுங்களா? இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எதையும் செய்யக்கூடிய ஒப்பற்ற ஒரே தலைவன் 4ஆம் தலைமுறையில் எடப்பாடியார் மட்டுமே. மோடிஜியினுடைய ஆசையோடு சும்மா பிஜேபின்னா தமிழக துரோகம் பண்ணிச்சு. ஓகே, ஏன் வாஜ்பாய் கூட இருந்தார், எத்தனை ஆண்டு காலம் அவங்க கூட வந்துட்டு கூட்டணியில் இருந்தாங்க, மந்திரி சபையில் இருந்தாங்க. எதாவது பண்ணாங்களா? மந்திரி சபையெல்லாம் இல்லை, 15 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தவர் எடப்பாடியார். கொரோனா காலம் கேள்வி கேட்குறீங்களே, என்னங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேன்னு. சிலிண்டரை பற்றியும் பெட்ரோலை பற்றியும் பேசக்கூடியது மத்திய அரசாங்கம். ஆனால் அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறதுல முட்டாள்தனமாக தமிழக மக்கள் நம்பிக்கிட்டு இருந்த காலம் போயிடுச்சு. ஓகேங்களா? எங்கள் எடப்பாடியார், எங்கள் மோடி ஐயா, அந்த பாரதிய ஜனதா ஏடிஎம்கே கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. ஓகேங்களா? இந்த இளம் வாக்காளர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். உங்களை காப்பாற்றுறது எங்களை மாதிரி தகப்பன்கள் தான், அதை புரிஞ்சுக்குங்க. விஜய் வர போகிறது இல்லை. 72 நாள் வெளியே வர முடியல. வேறு வார்த்தை சொல்லிவிடுவேன், தப்பாயிடும். இதெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு சும்மா வர்றவா. அதிமுக எம்ஜிஆருடைய ஒட்டுமொத்த உயிர்ப்புகளுடைய வளர்ப்பு, புரியுதா? தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான என்னுடைய லட்சியமான 4ஆம் தலைமுறையில் எம்ஜிஆருடைய உண்மை தொண்டனாக எங்கள் அப்பா வந்துட்டு எம்ஜிஆர் அண்ணன் சக்கரபாணியை வீட்டுக்கு கொண்டு வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உணவருந்து வைச்சவர். எங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கார். அதை மீறி எடப்பாடியார் என்னை அறிவிக்க போகிறார்ன்ற நம்பிக்கை இருக்குது. எங்கள் மாவட்ட செயலாளர் மூலிமா தலைமை கழக பேச்சாளரை எல்லாருக்கும் பதில் கொடுக்குற ஆதாரத்தோடு. ஓகே, ஓ நம சிவாய. இரட்டை இலை தமிழகத்தை ஆள வேண்டும் எடப்பாடியார். அவர் மட்டுமே உங்களுக்கு தேவையான அத்தனையும் செய்வார் என்பதை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் நெல்லிக்குப்பம் தமிழ்மாறன்.